நம்ம வந்து காலையில் வருவோம், குதிரை தவிடு வைப்போம், தீனி வைப்போம். இந்த மாதிரி குதிரை தொச்சு கிச்சு கிளீன் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போண்ணா. வேலை செய்யறேண்ணா. குதிரையை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமா? ஆமாண்ணா, கஷ்டம் தானே. பராமரிப்பு தானே. குதிரை வளர்க்குறது கஷ்டம்னு இல்லை. நம்ம எவ்வளோ குதிரை பொருளை நம்ம பார்க்குறோமோ அவ்வளோ பொருள் நல்லா இருக்கும்ண்ணா. நம்ம வந்து சீனி வச்சுட்டு நம்ம பார்த்து கொண்டு நாடி போனோம்னா அது குதிரை இருக்காது. நம்ம இது பாருங்க, தவிடு வச்சு தண்ணி காமிச்சு இனிமேல் பில்லு போட்டு நம்ம எவ்வளோ தொடிக்கிறோமோ அவ்வளோ குதிரை சுத்தமாக இருக்கும், பொருள் நல்லா இருக்கும்ண்ணா. எவ்வளவு குதிரை வளர்க்குறீங்க இந்த இடத்துல? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக குதிரை இருக்குது. அவங்க தனித்தனியாக வச்சுக்கிறாங்க. நம்ம இருக்கும் ஒரு 50 குதிரை இருக்குண்ணா. பீச்சில் 50 குதிரை இருக்குது, 20 ஓனர் இருக்கிறாங்கண்ணா. அவங்க தனித்தனியாக வச்சுக்கிறாங்கண்ணா. அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. குதிரை என்ன விரும்பி சாப்பிடும்? தவிடு, கொள்ளு, பில்லுண்ணா. அதை விட்டா நம்ம பில்லு போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் தவிடு வைப்போம். தவிடுல வந்து கொள்ளு கலந்து போட்டு விடுவோம். சாப்பிட்டு போய் தண்ணி காமிச்சு இந்த மாதிரி பில்லை போட்டு விட்டு குதிரை தொடி போனோம். அந்த மாதிரி காயிலே தொச்சி ஈர துணி போட்டு நம்ம தொச்சிக்கிச்சு அதுக்கப்புறம் பொறுமையா திரும்ப இருக்குண்ணா. அது எப்படின்னா நம்ம வந்து பொருள் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்குண்ணா, நம்ம பாத்துக்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம எவ்வளவு சீனி வச்சு நம்ம எவ்வளவு தொச்சி எவ்வளவு நம்ம அதை பாக்குறோமோ நல்லா பண்ணா. குதிரைக்கு ஏதாவது நோய் வருமா இல்ல என்ன பண்ணணும்? வலி வந்து அதுக்கேற்ற நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்படி நம்மளால முடியலாம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குது, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போவோம். நம்ம குதிரையை பார்த்து பண்ணோம். ஏன்னா ஒன்னா அதுக்கு வயிற்று வலி தான் அடிக்கடி வரும். வயிற்று வலி வந்து ஒரு குதிரை வந்து பொழிச்சுக்கும், ஒரு குதிரை வந்து இறந்துடும். அது நம்ம மெயின்டெனன்ஸ் தானே இருக்குது. வயிற்று வலி வந்தா அது என்ன ஏதாவது சொல்லுமா, கணக்குமா? ஆமா, நம்மளுக்கு தெரியும். அது வயிற்று வலி வரும்போது குதிரை வந்து பத்து ஏந்துக்கும், குதிரை நிக்காது, ஒரு சோர்ந்து போன மாதிரி அப்படியே வந்து பத்துக்கும். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும் குதிரை வந்து வயிற்று வலி தான் அப்படின்ட்டு. இப்போ ஏன்னா நார்மலா வந்து படுகிற குதிரை வந்து 10 ஏந்துக்கும், நம்ம குரல் கொடுத்தா ஏந்துக்கும். வயிற்று வலி குதிரை வந்து நம்ம எவ்வளவுதான் எழுப்பி இது பண்ணாலும் அப்படியே சோர்ந்து படுக்கும். அப்ப நம்ம தெரிஞ்சுப்போம் குதிரை வயிற்று வலி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், வைத்தியம் பண்ணுவோம். அது செட் ஆகலைன்னா ஹாஸ்பிட்டல் இன்னும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். சாதாரணமா குதிரைய நாய் மாதிரி குளிப்பாட்டணுமா? எப்படி இத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி? இல்ல, நாய் மேல நம்ம இது பண்ண மாட்டோம். குதிரைங்களை வந்து குளிப்பாட்டுவோம். வாரத்துல ஒரு நாள் குளிப்பாட்டுவோம். மீ டைம்ல ஃபுல்லா தொடிப்பேனா. இந்த இது பாத்தீங்கன்னா கராறு பெஸ், இந்த பெஸ் வச்சு தொடிப்போம். இந்த பாருங்க, ஆமா, இந்த பெஸ் வச்சு நம்ம கிளீன் பண்ணா இந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். வாரத்துல ஒரு நாள் குளிப்பாட்டுவோம். மீ டைம்ல இதை வச்சு தொடிப்போம். அந்த குதிரையை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பொருட்செலவுன்றது ஆகும். ஆமாண்ணா, இந்த மாதிரி பொருட்செலவு ஆகும் குதிரையை பராமரிக்கிறதுக்கு. ஆமாண்ணா, அரசாங்க தரப்புல இருந்து ஏதாவது உதவி பண்றாங்களா? இன்னும் இதுவரையும் பண்ணல. ஒரு வாட்டி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஒரு வாட்டி வந்தாப்புல வந்து குதிரைங்கெல்லாம் வந்து தவிடு எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு போனாப்புல. இன்னும் நம்ம கஷ்டம் குதிரை வந்து போகாம இருக்கிற சூழ்நிலை வந்து எந்த உதவியும் வரலையா? இல்ல, பண்ணாங்கண்ணா. நம்ம வந்து கொஞ்சம் குதிரை போகாதனால இப்போ உதயநிதி ஸ்டாலின் பையன் ஊர் வந்தாப்புல, உதயநிதி ஸ்டாலின் வந்தாப்புல. அவரு சார் வந்து ஒரு வாட்டி நம்ம குதிரைங்கெல்லாம் போகாத வெள்ளம் இது வந்து பாத்தீங்களா 2015 இப்போ வந்தாப்புல. இடையில வந்து என்ன பண்ணாப்புல, குதிரைங்க எல்லாம் பீச்சு போகாம இருக்கிறதுனால வந்து தவிடு கீடு எல்லாமே கொடுத்துட்டு குதிரைங்களை பார்த்துட்டு போனாப்புல. எல்லாம் போன வருஷம் வந்து அது சொல்றீங்களா? ஆமா, அதுல வந்து குதிரைங்களை பார்த்துட்டு வருஷம் வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் வரல. இல்ல அக்கா, ஜனவரி மாசம் வந்தாப்புல வந்து குதிரைங்கெல்லாம் தவிடு கீடு எல்லாமே கொடுத்துட்டு குதிரைங்களை பார்த்துட்டு போனாப்புல. வந்து தவிடு பெட்ஷீட்டு எல்லாம் குதிரைங்களுக்கு எல்லாம் தேவையான பொருள் கொடுத்தாப்புல. ஒரு மாசம் அப்படின்ற உணவுப் பொருளுங்க எல்லாமே கொடுத்தாப்புல. வந்து கொடுத்துட்டு தவிடு பெட்ஷீட்டு எல்லாமே கொடுத்துட்டு போனாப்புல. அதுக்கப்புறம் வேற யாரும் வந்து பார்க்கல. ஜனவரி மாசம் வந்ததுக்கு அப்புறம் யாரும் பார்க்கல. இல்ல, யாரும் வந்து பார்க்கல சார். அதுக்கப்புறம் குதிரைங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் ஓனருங்க அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க தான் நம்ம ஓனருமா, அவங்க தான் அதை இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஓனருமா. அவங்க தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, அவங்க தான் எல்லாமே பார்க்குறாங்க. அவங்க பார்த்து அவங்க தான் எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க. குதிரைக்கு வந்து நம்ம இது பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எப்படியோ வருதுன்னா ஒரு மூட்டை தவிட வந்து இப்போ வந்து 1500 1300 வருதுண்ணா. அது ஒரு மூட்டை வந்து இந்த 6 குதிரைக்கே இதுவாகிடும். அது ஓனரமா எல்லாமே அவங்க தான் ஓனரமா, அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் வந்து எல்லாமே அவங்க தான் ஓனரமா, நம்ம ஓனரமா. அவங்க தான் வந்து சும்மா சொல்றாரு வேலை ஜீவித்தை வந்து பார்க்குறாங்க. அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். வந்து என் பேர் ஹரி, எங்கள் ஓனர் அம்மா. அவங்க நீங்கள் வந்து என்ன எம்எல்ஏ சொல்ல தான் குதிரை இருக்குது. நீங்கள் வந்து குதிரை பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். உங்களுக்கு எதனா குதிரைங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து ஹெல்ப் பண்ணலாம். வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வாயில் ஆட்சியம் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அதோ இந்த டாங்கி ஒன்று போட்டாங்க கவர்மெண்ட்டில், அங்கே ஒரு இடம் கொடுத்தாங்க. இப்போ அது இது வரப்போகுதுன்னா அந்த இடத்த எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல குதிரை கொடுத்துறாங்க, இந்த இடத்துல கட்டினு வரோம். குதிரைக்கு ஹெல்ப் பண்ணால் நான் ஓனர் நம்பர் தரேன், ஓனர் நம்பருக்கு பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்களே கூட டேரெக்டாக கூட வந்து பார்க்கலாம். 9176770954ண்ணா. 9176770954 இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணிட்டு உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்பர் கால் பண்ணி நீங்கள் வரலாம்.